நண்பர்களுக்கு வணக்கம். நான் தங்கராஜா பேசுகிறேன், 2ஆம் கட்டிலேருந்து. இன்றைக்கி பாருங்கள், நம்ம வந்து கற்பூரத்தை வந்து பூச்சி விரட்டியாக பயன்படுத்த போகிறோம். இது ஒரு புது, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஃபஸ்ட்டு டைம். இது நம்ம கண்டிப்பாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டரோட அறிவுரைனால தான், அதை பார்த்துட்டு தான் நான் இதை செய்கிறேன். கண்டிப்பாக நண்பர்களே, இதை நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு நானும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் ட்ரை பண்ணாமல் இன்னொருத்தருக்கு சொல்கிறத நான் விரும்பலை. இது வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்து தண்ணியோடையோ எதோடையும் கரைச்சி ஊற்றக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ இந்த கட்டியை இந்த துணியில் வச்சு இப்படி கட்ட போகிறோம். கட்டிட்டு அப்படியே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு செடிக்கு அடியில் நம்ம வச்சு கட்டிடுறாங்க. இந்த வாசனை அப்படியே இந்த பக்கத்தில் இருக்க செடிங்களுக்கு எல்லாம் போகும்போது அந்த பூச்சி வந்து நமக்கு வராது. அதுக்காக தான் இந்த ட்ரை பண்ணுறோம். ஏன்னா சில இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கோடு மாதிரிலாம் வருது பார்த்தீங்களா? அப்போ இதெல்லாம் ஏதோ ஒரு பூச்சி வருதுன்னு தானே அர்த்தம். அதனால் நம்ம அது இல்லாமல் வந்து பாருங்கள், இலையில் வந்து ஓட்டை விழுந்திருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே தெரியும் உங்களுக்கு, இந்த ஓட்டைகள்லாம் வந்திருக்கு. அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக இதுக்காக ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக நண்பர்களே, நான் ட்ரை பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட் என்னென்னு சொல்கிறேன். கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.